ஓம் சாந்தி. டிசம்பர் 16, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கற்று மற்றோருக்கும் கற்பிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதங்கள் என்னும் கேள்விக்கு இடமில்லை. தந்தையை நினைவு செய்வதனால் அவர்களின் துன்பம் அனைத்தும் அகற்றப்படும் என அனைவருக்கும் கூறுங்கள். கேள்வி: மனிதர்களுக்கு இருக்கின்ற கவலைகள் என்ன? குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த கவலைகளும் இல்லை, ஏன்? பதில்: இந்நேரத்தில் மனிதர்களுக்கு கவலையை தவிர வேறு எதுவும் இல்லை. தங்கள் குழந்தை நோய்வாய்ப்படும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். குழந்தை மரணித்தால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஒருவருக்கு குழந்தை இல்லாத பொழுது அவர் கவலைப்படுகின்றார். ஒருவர் பெருமளவு தானியத்தை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் போது போலீஸ் அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரிப்பதற்கு வந்தால் அவர் கவலைப்படுகின்றார். இது ஓர் அழுக்கான உலகம், துன்பத்தை விளைவிக்கும் ஓர் உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் சத்குருவாகிய பாபாவை கண்டுவிட்டீர்கள். கூறப்பட்டுள்ளது, சத்குருவாகிய பிரபுவை கண்டு கொண்டதும் நீங்கள் கவலைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது கவலையிலிருந்து விடுபட்ட ஓர் உலகிற்கு செல்கின்றீர்கள். பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தவிக்கின்றோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்களும் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். ஆகவே சகோதரர்களாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், நான் அன்பு கடலாக இருப்பதை போன்றே நீங்களும் பேரன்புடன் தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும். தேவர்கள் பேரன்பை கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் மக்கள் அவர்களை அதிக அளவு நேசித்து அவர்களுக்கு போக் படைக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இது மிகவும் அழுக்கான உலகம். அனைத்தையும் பற்றிய கவலை உள்ளது. துன்பத்திற்கு மேல் துன்பமே அன்று வேறு எதுவும் இல்லை. இது துன்பதாமம் என அழைக்கப்படுகிறது. போலீசார் அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகள் வரும்பொழுது அவர்கள் மக்களுக்கு அதிக அளவு தொல்லை கொடுக்கிறார்கள். கேட்கவும் வேண்டாம். ஒருவர் பெருமளவு தானியத்தை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் போது போலீசார் வரும்போது அவருக்கு முகம் வெளிரி போகிறது. இது அத்தகைய அழுக்கான உலகம். இது நரகம். அவர்கள் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். நரகத்திற்கு பின் சொர்க்கமும் சொர்க்கத்திற்கு பின் நரகமும் என சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குவதற்கு தந்தை இப்பொழுது வந்துவிட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் உங்களை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாற்றுகின்றார். அங்கு விகாரங்கள் எதுவும் இல்லை. ஏனெனில் அங்கு ராவணன் இல்லை. அதுவே முற்றிலும் விகாரமற்ற சிவாலயமாகும். இது விபச்சார விடுதியாகும். இவ்வுலகில் சந்தோஷமா அல்லது துன்பமா இருக்கிறது என்பதை அனைவரும் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள் என்பதை சற்று பொறுத்திருந்து பாருங்கள். சிறிய பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது மக்களின் நிலைமை என்னவாக ஆகிறது என்பதை பாருங்கள். சத்யுகத்தில் எதை பற்றியும் சிறிதளவு கவலையும் இல்லை. இங்கு பல்வேறு கவலைகள் இருக்கின்றன. அவர்களின் குழந்தை நோய்வாய்ப்படும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். குழந்தை மரணித்தால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். கவலையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பிரபு மாத்திரமே உங்களை அனைத்து கவலைகளுக்கும் அப்பால் அழைத்து செல்கின்றார். அனைவரினதும் பிரபு ஒரே ஒருவரே. நீங்கள் சிவ் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த பிரம்மா ஒரு குரு அல்ல. இவரே பாகீரதம். தந்தை பாகீரதத்தின் மூலம் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரே ஞானக்கடல். நீங்களும் முழு ஞானத்தையும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் அறியாத தேவர் ஒருவரேனும் இல்லை. நீங்கள் உண்மை என்றால் என்ன, பொய்மை என்றால் என்ன என்பதை இனம் கண்டு விட்டீர்கள்.
இது உலகிலுள்ள எவருக்கும் தெரியாது. அது சத்திய பூமியாக இருந்தது. இப்பொழுது அது உண்மையான பூமியாகிவிட்டது. சத்திய பூமியை ஸ்தாபித்தவர் யார் என்பதோ அல்லது எப்பொழுது ஸ்தாபித்தார் என்பதோ எவருக்கும் தெரியாது. இது அறியாமையின் இருள் ஆகும். தந்தை வந்து உங்களுக்கு ஒளியை கொடுக்கின்றார். மக்கள் பாடுகிறார்கள், உங்களுக்கு மாத்திரமே உங்கள் வழிகளையும் முறைகளையும் தெரியும். அந்த ஒரே ஒருவரே அதி மேலானவர், மற்ற அனைவரும் படைப்புகள். அவரே எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவர். 2 முதல் 4 குழந்தைகள் உள்ளவர்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையர்கள். அவர்களுக்கு குழந்தைகள் எவரும் இல்லாத பொழுது கவலைப்படுகிறார்கள். அங்கு அவ்வாறு எதுவுமே இல்லை. அங்கு உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருப்பதுடன் மிகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. இது ஒரு கல்வியாகும். நீங்கள் ஆசிரியர்கள். நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள், சிவ பாபாவை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவும் ஒரு கற்பித்தலே ஆகும். இது இலகு யோகமும் நினைவும் எனப்படுகிறது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஷரீரங்கள் அழியக்கூடியவை. தந்தை கூறுகின்றார், நானும் அழிவற்றவர். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குமாறு நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். ஆத்மாக்களே இதை கூறுகின்றனர். கூறப்பட்டுள்ளது, தூய்மையற்ற ஆத்மா மகாத்மா. தூய்மை இருக்கும் பொழுது அமைதியும் சந்தோஷமும் உள்ளன. இது புனிதமான தேவாலயங்கள் அனைத்திலும் அதி புனிதமானது. விகாரத்தில் ஈடுபடுபவர்கள் இங்கு பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தேவதை ஒரு மனிதனை ரகசியமாக இந்திர சபைக்கு அழைத்து வந்து ஒரு கதை உள்ளது. தேவதை கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது சபிக்கப்பட்டு கல்லாக்கப்பட்டார். இங்கு சபிக்கப்படுவதற்கான கேள்வியே இல்லை. இங்கு இந்த ஞான மழையே பெறுகிறது. இந்த புனித இடத்திற்கு தூய்மையற்றவர்களால் வர முடியாது. இங்கு பெரிய மண்டபம் ஒன்று இருக்கின்ற காலமும் வரும். அதுவே புனித இடங்கள் அனைத்திலும் அதி புனிதமான இடம். நீங்களும் புனிதமானவர் ஆகின்றீர்கள். எவ்வாறு விகாரமின்றி உலகம் தொடர முடியும் என மக்கள் கேட்கிறார்கள். அது எவ்வாறு சாத்தியம்? அவர்கள் அனைத்து விஷயங்களையும் பற்றிய தங்கள் சொந்த ஞானத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்கள் முன்னிலையில் சென்று கூறுகிறார்கள், நீங்கள் சகல தெய்வீக குணங்களாலும் நிறைந்தவர்கள். நாங்கள் பாவிகள். சொர்க்கமே அதி புனிதமானது. அவர்களே 84 பிறவிகளை எடுத்த பின்னர் அதி புனிதமானவர்கள் ஆகின்றார்கள். அது தூய உலகம். இது தூய்மையற்ற உலகம். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பெரும் சந்தோஷத்தில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அக்குழந்தை நோய்வாய்ப்படும் பொழுது அவர்களின் முகங்கள் வெளிரி விடுகின்றன. குழந்தை மரணித்தால் அவர்களுக்கு முழுமையாகவே பித்து பிடித்து விடுகிறது. சிலர் அவ்வாறு ஆகின்றார்கள். சிலர் அவ்வாறான மக்களையும் பாபாவிடம் அழைத்து வந்து பாபாவிடம் கூறுகிறார்கள், பாபா, இவருடைய குழந்தை மரணித்து விட்டதால் இவர் பித்து பிடித்தவர் ஆகிவிட்டார். இது துன்ப உலகமாகும். இப்பொழுது தந்தை உங்களை சந்தோஷ உலகிற்கு அழைத்து செல்கின்றார். ஆகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். உங்களிடம் சிறந்த தெய்வீக குணங்கள் இருப்பது அவசியம். எதையாவது செய்பவர்கள் அதன் பிரதிபலனை பெறுவார்கள். ஒரு தெய்வீகமான குணாதிசயமும் தேவைப்படுகிறது. பாடசாலைகளில் ஒரு பதிவேட்டில் அவர்கள் ஒவ்வொருவருடைய நடத்தையையும் குறித்துக் கொள்கிறார்கள். சிலர் தொடர்ந்தும் வெளியில் தடுமாறி திரிகிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுது தந்தை உங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்ல உள்ளார். அது மௌன கோபுரம் என அழைக்கப்படுகிறது. அதாவது மௌன சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் மௌன கோபுரமாகும். சூட்சும உலகில் அசைவு உள்ளது. நீங்கள் வெறுமனே அந்த காட்சிகளை பெறுகின்றீர்கள். ஏனெனில் அங்கு எதுவுமே இல்லை. எவ்வாறு சத்யுகத்தில் நீங்கள் வயோதிபராக இருக்கும் பொழுது உங்கள் தோலை பெரும் சந்தோஷத்துடன் நீக்குகின்றீர்கள் என்பதற்கான காட்சிகளையும் சில குழந்தைகள் கண்டிருந்தார்கள். இது 84 பிறவிகளை வயதான ஒரு பழைய கோல் ஆகும்.
தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களை தூய்மையாக்குவதற்கு தந்தை இப்பொழுது வந்துள்ளார். நீங்கள் என்னை அழைத்தீர்கள். உயிர் வாழும் ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் தூய்மையாக்குவார்கள். நீங்கள் தேவ வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது அசுர வம்சத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றீர்கள். அசுர வம்சத்திற்கும் இறை வம்சத்திற்கும், அதாவது தேவ வம்சத்திற்கும் இடையில் அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. இது உங்கள் பிராமண குலமாகும். ஓர் ராஜ்யமுள்ள இடத்திலேயே ஓர் வம்சமும் உள்ளது. இங்கு ராஜ்யம் இல்லை. கீதையில் பாண்டவர்களினதும் கௌரவர்களினதும் ராஜ்யங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் அவை இருப்பதில்லை. நீங்கள் ஆன்மீக குழந்தைகள், தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். அன்பு கடல்கள் ஆகுங்கள். ஷரீர உணர்வினால் நீங்கள் அன்பு கடல்கள் ஆகுவதில்லை. இதனாலேயே பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படும். நீங்கள் இவ்வேளையில் அது தண்டனையை பெற்றுவிட்டதன் பின்னர், அவ்வேளையில் அது தண்டனையை பெற்றுவிட்டதன் பின்னர் ஒரு சிறு துண்டு சப்பாத்தி கொடுக்கப்பட்டதை போன்று இருக்கும். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், ஆனால் பெருமளவு தண்டனையை அனுபவித்த பின்னரே செல்வீர்கள். எவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதற்கான காட்சிகளையும் குழந்தைகளாகி நீங்கள் கண்டீர்கள். பாபா விளங்கப்படுத்துகின்றார். அனைவருடனும் பெருமளவு அன்புடன் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாதுவிட்டால் அங்கு கோபத்தின் சுவடு இருக்க முடியும். உங்களை நரகத்திலிருந்து அகற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற தந்தையை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் என்பதில் நன்றி உடையவர்களாக இருங்கள். தண்டனை பெறுவது மிகவும் தீயதாகும். சத்தியுகத்தில் அன்பு ராஜ்யம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கு அற்ப விஷயங்களுக்காக ஒரு நபரின் முகம் மாறுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்ற உலகிற்கு வந்துவிட்டேன். தூய்மையற்ற உலகத்திற்கு வருமாறு நான் ஓர் அழைப்பிதழை பெற்றுள்ளேன். பின்னர் தந்தை அனைவரையும் அமிர்தத்தை அருந்துமாறு அழைக்கின்றார். அமிர்தத்தையும் நஞ்சையும் பற்றி ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது. அப்புத்தகத்தை எழுதியவர் மிகவும் நன்கு பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு பரிசை பெற்றுக் கொண்டார். அவர் என்ன எழுதியுள்ளார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு அருந்துவதற்கென இந்த ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றேன். ஆகவே ஏன் நீங்கள் பின்னர் நஞ்சை அருந்துகின்றீர்கள்? ரக்ஷாபந்தன் பண்டிகையும் இவ்வேளையும் ஒரு ஞாபகார்த்தமே ஆகும். இந்த இறுதி பிறவியில் தூய்மை ஆகுவதற்கான ஒரு சத்தியத்தை செய்யுமாறு தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக இருந்து யோகத்தில் நிலைத்திருந்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும், நான் நினைவில் நிலைத்திருக்கின்றேனா அல்லது இல்லையா? தங்களின் சிறு குழந்தைகளை நினைவு செய்யும் போது மக்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் நினைவு செய்வதில் கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அசரீரியான கடவுளின் வாசகங்கள் உள்ளன. அவர் யார்? தந்தை கூறுகின்றார், இவருடைய 84வது பிறவியின் பின்னர் இவரை மீண்டும் ஒருமுறை சொர்க்க அதிபதி ஆக்குகின்றேன். விருட்சம் இன்னமும் சிறிதாகவே உள்ளது. மாயையின் பல புயல்கள் வருகின்றன. இவை மிகவும் மறைமுகமான விஷயங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து தூய்மையாக இருங்கள். முழு ராஜ்யமும் இங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கீதையில் அவர்கள் ஒரு யுத்தத்தை சித்தரித்து பின்னர் பாண்டவர்கள் மலைகளில் உருகியதாக காட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் அதிலிருந்து வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமும் இறுதி பற்றி தெரியும். தந்தையே ஞானக்கடல், அவரே பரமாத்மா. ஓர் ஆத்மாவின் ரூபம் என்ன என்பது எவருக்கும் தெரியாது. இக்கருத்து உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களில் சிலர் இதை மிக சரியாக புரிந்து கொள்ளாமல் கேட்கின்றீர்கள், எவ்வாறு ஒரு புள்ளியை நினைவு செய்ய முடியும்? அவர்கள் முற்றிலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார்,
அவர்கள் ஒரு சிறிதளவை கேட்டிருந்தாலும் இந்த ஞானம் ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை. சிலர் இந்த ஞான பாதைக்கு வந்து மீண்டும் சென்று விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சிறிதளவை கேட்டுள்ள காரணத்தால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். பெருமளவை கேட்டு அதை கிரகிப்பவர்கள் ராஜ்யத்தில் ஒருவராகுவார்கள். ஒரு சிறிதளவை மாத்திரமே கேட்பவர்கள் பிரஜைகளில் ஒருவராகுவார்கள். ஒரு ராஜ்யத்தில் அரசர், அரசி, பிரஜைகள் இருக்கிறார்கள். அங்கு ஆலோசகர்கள் இல்லை. இங்கு விகாரத்தில் ஈடுபடுகின்ற அரசர்கள் ஆலோசகர்களை நியமிக்க வேண்டும். தந்தை உங்களுடைய புத்தியை மிகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆக்குகின்றார். அங்கு ஆலோசகர்களை நியமிக்க தேவையில்லை. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக நீர் அருந்துகின்றன. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் உமர்நீர் போன்று ஆகக்கூடாது. பாலும் சீனியும் போன்றிருங்கள். பாலும் சீனியும் ஆகிய இரண்டுமே நல்லது. எவருடனும் முரண்பாடு எதனையும் கொண்டிருக்காதீர்கள். இங்கு மக்கள் அதிக அளவு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். இது ஆழ் நரகம். அவர்கள் தொடர்ந்தும் நரகத்தில் மூச்சு திணறுகிறார்கள். உங்களை அதிலிருந்து மீட்பதற்கு தந்தை வந்துள்ளார். சில நேரங்களில் மீட்கப்படும் பொழுது நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். சிலர் சென்று மற்றோரை மீட்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் பலர் பெரிய முதலையான மாயையினால் பீடிக்கப்பட்டார்கள். அவள் முழுமையாகவே அவர்களை விழுங்கிவிட்டாள். அவர்களின் சுவடு கூட எஞ்சி இருக்கவில்லை. சிலரிடம் இன்னமும் ஞானத்தின் சுவடுகள் இருப்பதனால் அவர்கள் மீண்டும் திரும்ப வருகிறார்கள். சிலர் முற்றிலுமாக முடிவடைந்து விடுகிறார்கள். இங்கு அனைத்தும் நடைமுறை ரீதியாகவே நிகழ்கிறது. நீங்கள் வரலாற்றை கேட்டிருப்பின் வியப்படைவீர்கள். ஒரு பாடல் உள்ளது, நீங்கள் எங்களை நேசித்தாலும் அல்லது நீங்கள் எங்களை நிராகரித்தாலும் நாங்கள் ஒருபொழுதும் உங்கள் வாசற்கதவை விட்டு நீங்க மாட்டோம். பாபா ஒருபொழுதும் அவருடைய உதடுகளின் மூலம் அத்தகைய விஷயங்களை கூறுவதில்லை. அவர் உங்களுக்கு அதிக அளவு அன்புடன் கற்பிக்கின்றார். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. அதே மேலான தந்தை உங்களை எவ்வாறு விஷ்ணு ஆக்குகின்றார்? அதே விஷ்ணு பின்னர் பிரம்மா ஆகின்றார். அவர் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெற்றார். அவர் 84 பிறவிகளின் பின்னர் அவ்வாறு ஆகினார். இது உங்களுக்கும் பொருந்துகிறது. நீங்கள் அந்த புகைப்படங்களையும் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாகிய பிராமணர்கள். இந்நேரத்தில் உங்களிடம் கிரீடங்கள் இல்லை. நீங்கள் அவற்றை எதிர்காலத்தில் பெறுவீர்கள். இதனாலேயே உங்களுடைய அந்த புகைப்படம் இன்னமும் வைக்கப்பட்டுள்ளது. தந்தை வந்து உங்களை இரட்டை கிரீடங்கள் அணிந்தவர்கள் ஆக்குகின்றார். உண்மையிலேயே முன்னர் உங்களுக்கு 5 விகாரங்களும் இருந்ததை நீங்கள் உணர்கின்றீர்கள். நாரதரின் உதாரணம் உள்ளது. நீங்களே முதலாவது பக்தர்கள். தந்தை இப்பொழுது உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். அவர் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். தந்தை உங்களிடமிருந்து எதையும் பெற்றுக் கொள்வதில்லை. சிவ் பாபா உங்களிடமிருந்து எதை பெற்றுக் கொள்வார்? நீங்கள் எவற்றையாவது சிவ் பாபாவின் பண்டாரியில் பணப்பெட்டியில் இடுகின்றீர்கள். நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர். சிவ் பாபா உடனேயே உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்குகள் அனைத்தும் உள்ளன. நான் கற்று பின்னர் கற்பிக்கின்றேன். அனைத்தையும் கொடுத்துவிட்ட ஒருவர் மற்றோரிடமிருந்து எதனை பெறுவார்? எதன் மீதும் பற்று எஞ்சியிருக்க கூடாது. மக்கள் பாடுகிறார்கள், இன்னார் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். ஆகவே பின்னர் நீங்கள் ஏன் நரகத்தின் உணவையும் வானத்தையும் அவருக்கு ஊட்டுகின்றீர்கள்? அது அறியாமை. நீங்கள் அனைவரும் நரகத்தில் இருந்தால் அப்பொழுது மறுபிறவியும் நரகத்திலேயே இருக்கும். நீங்கள் இப்பொழுது அமரத்துவ தாமத்திற்கு செல்கிறீர்கள். இது குத்துக்கரண விளையாட்டாகும். பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடும்பங்கள், பின்னர் நீங்கள் தேவர்களாகி அதன் பின்னர் சத்திரியர்கள் ஆகுவீர்கள். ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் உங்களை சீர்திருத்தாது விட்டால் அது உங்கள் பாக்கியம் என கூறப்படும். நீங்கள் உங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள்.
நீங்கள் முற்றிலுமாக உங்களை சீர்திருத்திக் கொள்ளாதுவிட்டால் கடவுளால் என்ன முயற்சியை செய்ய முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களுடன் பேசுகின்றேன். பரமாத்மாவான அழிவற்ற தந்தையே அழிவற்ற ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் தங்கள் செவிகளின் மூலம் கேட்கின்றார்கள். எல்லையற்ற தந்தை இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவர் உங்களை சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். உங்களுக்கு பாதையை காட்டுவதற்கு பரம வழிகாட்டி இங்கு அமர்ந்திருக்கின்றார். ஸ்ரீமத் கூறுகிறது, தூய்மையாகி என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். தந்தை இவருக்கு விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்து இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை என்னை நினைவு செய்யுங்கள். இது யோக தீ என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது. சத்தியுகத்தில் எவரும் என்னை நினைவு செய்வதில்லை. இந்நேரத்திலேயே என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். வேறு வழி இல்லை. இது ஒரு பாடசாலை. இது விஸ்வ வித்யாலயா, உலக பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. வேறு எவருக்கும் படைப்பவரினதோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமும் இறுதியினது ஞானமோ இல்லை. சிவ் பாபா கூறுகின்றார், இந்த லட்சுமியும் நாராயணரும் கூட இந்த ஞானத்தை கொண்டிருப்பதில்லை. அங்கு அது வெகுமதியாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் அன்பு ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே ஒருவரோடு ஒருவர் பாலும் தேனியும் கொன்றிருங்கள். ஒரு பொழுதும் ஒவ்வொருவீர் போலாகவோ அல்லது ஒருவரோடு ஒருவர் முரண்பாட்டை கொண்டிருக்கவோ வேண்டாம். நீங்கள் உங்களை சீர்திருத்த வேண்டும். 2. சரீர உணர்வை துறந்து மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகுங்கள். உங்கள் நடத்தையை தெய்வீகமாக ஆக்குங்கள். ஒருவரோடு ஒருவர் மிகவும் இனிமையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய மனம் மூலம் மகாதானி ஆகி உங்கள் சுதந்திரமான மனம் மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அமைதி என்னும் தானத்தை கொடுப்பீர்களாக. சில தாய்மார்கள் பௌதிகமாக பந்தனத்தில் இருந்த போதிலும் அவர்கள் மனதில் சதா விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தங்கள் மனோபாவம் மூலமும் தூய எண்ணங்கள் மூலமும் உலகின் சூழலை மாற்றுவதற்கான சேவையை அவர்களால் செய்ய முடியும். இந்நாட்களில் உலகிலுள்ள அனைவருக்கும் மன அமைதி தேவையாகும். உங்கள் விடுபட்டிருக்கின்ற மனதின் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களால் அமைதி அதிர்வலைகளை பரவ முடியும். அமைதி கடலான தந்தையின் நினைவில் நீங்கள் நிலைத்திருப்பதனால் அமைதி கதிர்கள் எங்கும் இயல்பாகவே பரவும். இவ்விதமாக அமைதி தானம் செய்பவர்களே தங்கள் மனதின் மூலம் மகாதானிகளாக இருக்கிறார்கள். சோகம். உங்கள் அன்பு ரூபத்தின் அனுபவங்களை நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் சக்தி ரூபத்தின் அனுபவங்களை கூறுங்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். ஒவ்வொரு பிராமணரும் இப்பொழுது தந்தை பிரம்மாவை போல் ஓர் உயிர் வாழும் ரூபமாக வேண்டும். ஒரு வெளிச்ச வீட்டினதும் சக்தி வீட்டினதும் காட்சி பொருள் ஆகுங்கள். எண்ணத்தின் சக்தி மற்றும் மௌனம் பற்றிய சொற்பொழிவுகளை தயாரித்து உங்கள் கர்மாத்தீ ஸ்திதியில் ஆசீர்வாதங்களை அருள்கின்ற ரூபமாக இருக்கின்ற பாகத்தை நடியுங்கள். அப்பொழுது நீங்கள் முழுமைக்கு அன்பித்து வருவீர்கள். அப்பொழுது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஒரு பணியை மேற்கொள்ளும் இடம் எங்கும் கம்பி இல்லா தொகுதி மூலம் உங்களால் வழிகாட்டல்களை கொடுக்க இயலும். உங்கள் கர்மாத்தி ஸ்திதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது
அது ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்றடையும்.